அண்மை செய்தி, புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? விவரங்கள். வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக இருக்கக்கூடிய நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக பல்வேறு துறை அதிகாரிகளுடன் கனமழை எச்சரிக்கை தொடர்பாகவும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்தந்த மாவட்டங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தாக ஆய்வுக் கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தலைமை செயலாளர் முருகானந்தம், கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் துறை சார்பாக ராஜேஷ் லக்கானி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் முதன்மை செயலாளர் அமுதா, துறை சார்ந்த அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். அதே போல காணொலி காட்சியின் வாயிலாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், மாவட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். காணொலி காட்சியின் வாயிலாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருந்தார். அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை அதிகப்படியான பகுதிகள் மக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள், தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அனைவரையும் முகாம்களில் தங்க வைப்பதற்கான எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை பணிகள், அவர்களுக்கான குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கான என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அதே போல பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக தேசிய பேரிடர் குழுவினர்கள் ஏற்கனவே அந்த மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களின் பணிகள் தற்பொழுது எந்த வகையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள், மேலும் கூடுதலாக மழை பாதிப்பு ஏற்படும் இடங்களுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ள வேண்டும், ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதனை உடனடியாக சரி செய்வதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. அண்மை செய்தி, நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 6 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விழுப்புரம், நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை முன்கூட்டியே முகாம்களுக்கு அழைத்து வர உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 6 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். விழுப்புரம், நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை முன்கூட்டியே முகாம்களுக்கு அழைத்து வர முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 6 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவுறுத்தல்களை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விழுப்புரம், நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை முன்கூட்டியே முகாம்களுக்கு அழைத்து வரவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புக் குழு.